Yeah, boy. Hello guys, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோவை உங்களோட ஜஸ்ட் 3 போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி Instagramல எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி தாங்க அப்படினு சொல்லிட்டு கேக்குறீங்க. சோ எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படினா என்னால ஃப்ரீயா வந்து எடிட் பண்ணி தர முடியாது. அதனால பெய்ட் வீடியோ எடிட்டிங் அண்ட் போட்டோ எடிட்டிங் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படினா எனக்கு Instagramல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி Alight Motionல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே how to import beatmark and Sᴏᴄɪᴜ செகண்ட் லிங்கா ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டை வந்து Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழ ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு செகண்டா 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழ கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு கீழ பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க மேல மீடியான்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதுல எந்த ஃபோல்டர்ல உங்களோட போட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரேமில் எந்த சைஸில் வேணுமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு கீழே சேவ்னு வரும். இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணி மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க. டெலிட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். ஒரு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. மறுபடியும் வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ப்ராஜெக்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோவை எப்படி வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குரூப் 1ன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த 5 குரூப்லையும் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு குரூப்பில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். சேம் அதே மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா மீதி உள்ள அந்த 4 குரூப்லையும் ஒரே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே குரூப் 1ன்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டரில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த 3 ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு இதில் ஆட் ஆயிரும். அதாவது ஒரு லேயராக வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான். ஸோ மீதி உள்ள 3 அதாவது மொத்தம் 5 லேயர், மீதி உள்ள 4 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த 5 லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே க்ரீன் கலர் லேயரில் உங்களுக்கு நிறைய லேயர் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லி போட்டு 4 லேயர் இருக்கும். இந்த 2ன்னு போட்டிருக்க 4 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணும். அதே மாதிரி இங்கே 3ன்னு சொல்லி போட்டு 5 லேயர் இருக்கும். ஸோ அந்த 5 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். ஓகே, இதில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் இருக்க ஸ்டார் மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவ்வளோ தான் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக இந்த 2ன்னு சொல்லிட்டு இருக்க 2வதுல எல்லாத்துலேயும் சேம் 2வது ஃபோட்டோ ஆட் பண்ணும். இன்னும் 3 லேயர்லையும் இதே 2வது ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ 2ன்னு இருக்க லேயரில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 லேயர் இருக்கும். அந்த மூணாவது இருக்குது 3ன்னு போட்டிருக்க அந்த 5 லேயர்லேயும் 3வது ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணும். சேம் அதே மெத்தடில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3rd லேயர், அதாவது 3ன்னு சொல்லிட்டு இருக்க 5 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3வது ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 லேயரில் செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.